தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். இந்த தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும்தான். மீதி 3 பாதங்கள் மகர ராசியில். தசா புத்தி இருப்புக்கள் 6 வருடம் முழுமையாக இருக்கும். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இந்த 2025 மார்ச் 29 வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி தசாபுத்தி ரீதியாக என்ன மாற்றங்களை கொடுக்கும். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 10 15, 15 வயசுக்கு பிறகு செவ்வாய் தசை 7 வருடம், 15 + 7 22, 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய சனி பகவான், இது 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும்போது அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். இது கெடுபலன்களை கொடுக்குமா? கெடுபலன்களை கொடுக்காது. 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா 7.5 சனி வரும்போது, அஷ்டம சனி வரும்போது தான் அது கெடுபலன்களை கொடுக்கும். ஆனால் இப்போ 7.5 சனி கிடையாது. இந்த சனி பகவானே 4ஆம் இடத்துல இருக்கும்போது பெருசாக பாதிப்புகள் இல்லை. இடமாற்றங்கள் அதிகமாக கொடுக்கும். ஒவ்வொரு தசைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் அதிகமாக கொடுக்கும், வீடு மாற்றங்கள் அதிகமாக கொடுக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால வண்டி வாகனத்து மூலமாக நல்ல ஒரு லாபம். இந்த 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரவங்களுக்கு இந்த செவ்வாய் விரையாதிபதி 5 குடையவன். படிப்பில் நிறைய தொந்தரவுகள் இருந்தால் கூட இருக்காது. படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி. இதுக்கு பாசிட்டிவாகவே எல்லாமே சொல்லிடலாம். என்ன விதமான பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகளாக இருந்தால் கூட படிப்பில் எந்த தொந்தரவுகளும் கிடையாது. ஏன்னா இந்த வருடத்தில் இந்த சனி பகவான் பயிற்சியான பிறகு குரு பயிற்சியும் வருது. அந்த குரு பயிற்சியானது ராசிக்கு நேரடி பார்வை, சிறப்பான முடிவு எடுக்கக்கூடிய காலம். இதுதான் உங்களுக்கு லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். இந்த வருடத்தில் எடுக்கக்கூடிய முடிவு அவ்வளோ தெளிவாக இருக்கும். என்ன மாதிரியான முடிவு எடுத்தால் சரி படிப்பு ரீதியாக அது வெற்றி வாய்ப்புகளை பல வருடங்கள் கழித்து கிடைக்கும். அதாவது இந்த படிப்பு இப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைனாக்கா வேலை வாய்ப்புக்காக இப்படி போகணுன்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் ஒரு சில பேருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் 40 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு சனி பகவானுடைய வீட்டில், சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் அப்படி இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த தாக்கம் இருக்கும். அதாவது பொருள் சேர்க்கை வர்றது தடைப்படும், வருமானம் வர்றது தடைப்படும், வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கூட கொஞ்சம் தள்ளிப்போம். இது மாதிரி மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சனி பகவானுடைய குறுக்கிடல் இருக்காது. இருந்தாலும் இந்த 2025 குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குன்றதுனால அடுத்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு பயிற்சியான கூட உச்சமான குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. பொருளாதார வரவு தொடர்ச்சியாகவே இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 2.5 வருட காலத்துக்கு குருவுடைய நகர்வுகளை வச்சு பார்த்தா கூட இந்த காலகட்டங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ராகுதசையில் இருக்கிறவங்க இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்பு ட்ரை பண்ணிங்கனாக்கா அருமையாக கிடைக்கும். உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சார்ந்து மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே இந்த காலகட்டங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, அதுவும் இல்லாத வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது, இந்த ராகு தசையோட காரகத்துவங்கள் இது எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம். இப்போது 23, 24, 25 திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, திருமணம் கூடி வந்திருக்காது, இப்போ கூடி வந்துடும். குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது இந்த வருடத்தில். அப்போது திருமணம் கூடி வந்துடும். இதன் பிறகு உங்களுக்கு ஏற்றமான காலம்தான். திருமணம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான காலம்தான். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமண ரீதியாக திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், பிரிஞ்சிருக்கிறீங்க, சேர்ந்து வாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்லை டைவர்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அந்த டைவர்ஸ் கிடைக்கும். இந்த ராகு தசை சரியில்லைனா மட்டும்தான் அந்த டைவர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு தசையை பொறுத்த வரைக்கும் சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்.
திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா 22 வயசுக்கு மேலே வருது. இப்போ செவ்வாய் தசையை சேர்த்துக்கலாம் நம்ம. ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாய் தசையிலே கல்யாணம் ஆகிடும். 17, 18லேயே வந்து கல்யாணம் ஆகிறவங்களும் இருக்குது. அது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக அந்த செவ்வாய் தசையில் கல்யாணம் ஆகிடும். அது வந்து 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படணும், இல்லைனா சும்மாலாம் கல்யாணம் பண்ணாது. 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படணும். ஒரு 7.5 சனியோ அஷ்டம சனியோ வரணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் டக்கு டக்குன்னு திருமணத்தை கூடி வச்சிடும். இப்போ இந்த ராகு தசையில் திருமணத்துக்கு பிரச்சனை வராது. திருமணம் அப்படிங்கிறது 7.5 சனி வந்தால் மட்டும்தான் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். 7.5 சனி முடிஞ்சு கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் ஆகுது. அதனால் திருமண ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம், வளர்ச்சிகளை பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். இந்த காலகட்டங்களில் ஒரு கடன் இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு, அந்த கடன் நிவர்த்தி ஆகும். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்த 3ஆம் பார்வையை பார்க்குது. இப்போ 7.5 சனியில் கொடுத்த கடன் இருக்கு இல்லையா, இப்போ மொத்தமாக முடிச்சிடும். இதற்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வந்திருப்பீங்க, கடனே உங்களுக்கு போயிருக்காது. இப்போ கடன் இருக்காது. அப்போ கடன் இல்லை இது வரைக்கும் அப்படின்னா ஒரு வீட்டுக்காக கடன் வாங்க வைக்கும். ஒரு சுப செலவுக்காக, ஒரு வீடு கட்டுறதுக்காக, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக, இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்காக ஏதோ ஒரு வகையில் கடன் அமைப்பு கொடுக்கும். அது சுப கடன்கள் இந்த ராகு தசையில். ரொம்ப நாளாயிடுச்சு முதல் தர திருமணமே கூடி வரல அப்படின்னா கூட கூடி வந்துடும். திருமண ரீதியாக ஏற்றத்தை நான் நிறையவே சொல்லிட்டேன். திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் பார்க்கலாம். ஒரு தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ராகு தசையில். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்துட்டீங்க, திரும்ப வெளிநாடு போகணும்னு நினச்சா கூட இப்போ கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கையை இந்த ராகு தசை கொடுக்கும். விவசாயத்தில் இருக்கிற கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஒர்க்கு சரியில்லை, வருமானம் சரியில்லை அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகும், வருமானத்தை கொடுக்கும். இந்த டைமில் நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கும். தெளிவான முடிவு எடுப்பீங்க, தெளிவான ஒரு வேலையை பார்ப்பீங்க. இப்போதைக்கு சண்டை சச்சரவுகள் இருக்காது குடும்பத்துக்குள்ளே, குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்காது. இது மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த கவர்மெண்ட் ஜாபெல்லாம் கிடைக்கும். அரசாங்க உதவிகள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வேலை ரீதியாக நெருக்கடிகள் மாறும், மன அழுத்தங்கள் மாறும். மாமியார் மருமக சண்டை, சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இது எல்லாமே இருக்காது. இந்த டைமில் வந்து சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு தசையில் 40 வயசு வரைக்கும் சொல்லலாம். 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் குரு. ராசிக்கு 6ல் இருந்தது, இப்போ நிறைய கடனை கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஏன்னா கோச்சார ரீதியாக 7.5 சனி முடிஞ்ச உடனே போயிட்டு இப்போ கடனை கொடுத்துருக்கோம். அதிகமாக கடன், நோய், வழக்கு இது மாதிரி கொடுத்துருக்கோம். எதெல்லாம் கொடுத்துச்சோ இப்போ 2025ல் குரு பயிற்சிக்கு ராசிக்கு பார்வை இருக்குது, குருவுடைய பார்வை. அடுத்து 8ஆம் இடத்துக்கு போனால் கூட உச்சமான குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும், பொருளாதார வரவை கொடுத்துரும். எப்படி பார்த்தாலும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வரவு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மை தான். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம். உங்கள் லக்னத்துக்கு இப்போ செவ்வாய் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வீடு கட்டுவீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க, ஒரு மனை வாங்கி போடுவீங்க. ஏதோ ஒரு வகையில் மனை சார்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த டைமில் சேர்க்கையை கொடுக்கும். அதே செவ்வாய் நல்லா இருக்கு இல்லை, அது அப்புறப்பட்ட கதை. ஆனால் இப்போ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், இல்லைனா குரு பார்க்கக்கூடிய இடம், இந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தற்சமயம் இந்த 2025ல் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இதே சொன்னல ப்ராப்பர்ட்டி, வீடு கட்டுறது, இது எல்லாமே வண்டி வாகன சேர்க்கை, குருதசையில் அனைத்து விதமான நன்மையும் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரம்னாவே நிறைய கஷ்டப்பட்டீங்க, பாடாப்பட்டீங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா இது சூரியனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு சனி பகவான் நன்மை செய்யுமானாக்கா தசாபுதி ரீதியாக நல்ல தசைகள் அமர்ந்தால் சூப்பர். தசைகள் சரியில்லைன்ற பட்சத்தில் தான் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா இது வந்து மகர ராசியை ஒட்டி இருக்குது. மகர ராசிக்கு இருக்கக்கூடிய எஃபெக்ட் இதுக்கும் கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த குரு தசையில் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக வீட்டில் இருக்கக்கூடிய தொழில், வீட்டில் இருந்தே ஒரு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட, இல்லை வெளியில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட பண வரவு கொடுக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்களை அதிகமாக கொடுக்கும்.
அதாவது பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணுன்ட்டு வரன் தேடுறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வரன் கிடச்சி சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும். யாருக்காவது கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி தசையில் அது ராகு பகவானுக்கு என்ன டீட்டெயில் எடுக்கணுமோ அது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது. லக்னம், ஏர்ன நட்சத்திரம், பார்த்த பார்வை, எந்த கிரகத்தோடு இருக்குது, வக்கரமாக இருக்கா, அது மாதிரி நிறைய இருக்குது இந்த சனி பகவானுக்கு. 80% பேருக்கு நன்மை செய்யாது இந்த சனி பகவான். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களில் சனி பகவானுடைய தசையில் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. கடன் பிரச்சனை, வழக்கு, இது மாதிரி அந்த பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். தொழில் ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமானாக்கா நியூட்ரல் தான். ஏன்னா 2 கூடையவன் 3ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லக்னமாக வந்தால் அந்த லக்னத்துக்கு அவர் யார்? பின்னாடி நன்மை செய்வாரா, முன்னாடி நன்மை செய்வாரா? முன்னாடி 9 வருடங்கள் நன்மை செஞ்சால் பின்னாடி 10 வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்துரும். அதே முன்னாடி 10 வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி 9 வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துரும். இப்படி மாற்றி தான் செய்யும் இந்த குருவுடைய வீட்டுக்கு. இப்போ இந்த குருவுடைய வீட்டுக்கு இந்த சனி பகவான் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். லக்னத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்பு. ஆனால் அந்த லக்னத்துக்கு பின்னாடி வரக்கூடிய சுக்கிர புத்தியிலிருந்து கடைசியில் வரக்கூடிய குரு புத்தி வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய இந்த கிரகங்கள், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சிறப்பான அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களும் கெடுபலன்கள் கொடுத்துரும். அப்போது இந்த சனி பகவானுடைய தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசையில் இதற்கு முன்னாடி கடன் பட்டு இருந்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். கடன் மேலே கடன் அப்படி தான் இருக்கும். அந்த கடனை இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு கட்டி முடிக்கலாம். உடல்நிலை தொந்தரவுகள் விலகும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த டைமில். சுப விசேஷங்கள் நிறைய தள்ளி போயிருக்கு இல்லையா? இப்போ குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குன்றதுனால வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டி குறையாக இருக்கும். ஒரு விவசாயம் செஞ்சுருந்தால் கூட அதில் நிறைய குறைகள் இருக்கும், வருமானம் இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே இந்த வருடத்தில் கிளியர் ஆகும். இப்போ குருவுடைய நகர்வுகள் கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. சனி பகவான் 7 சனியாவோ அஷ்டம சனியாவோ இல்லைன்ற பட்சத்தில் சனி தசையில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள். 75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை ராசிக்கு 7ஆம் அதிபதி 10 குடையவன். இந்த தசை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. இதுவும் சனி தசைக்கு என்ன நெகட்டிவான பலன்களை சொல்லணும் அதே நெகட்டிவான பலன்கள் தான் இந்த புதன் தசைக்கும். இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு வேற லக்னமாக அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் அதுவும் பிரித்து தான் வேலை பார்க்கும். முன்னாடி 7 வருடம் பின்னாடி 10 வருடம் அப்படிலாம், முன்னாடி 10 வருடம் பின்னாடி 7 வருடம் இப்படி தான் இருக்கும். இந்த புதன் தசையில் சொத்து பத்து பிரச்சனைகள் தீரும். சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி, இல்லை பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த இடம் சார்ந்து, அதாவது 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது இது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் கிட்ட அப்படி இல்லை உறவு முறைகள் கிட்ட சொத்து சம்பந்தமான ஏமாற்றங்கள், இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க. விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இப்போ சண்டை போடக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சொத்து சம்பந்தமாக வரும். ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இந்த டைமில் உண்டு. பூர்வீக சார்ந்து அங்கே குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கடைசி காலத்தில் பூர்வீகத்துக்கே போய் சேரணும் அப்படின்னாக்கா அது புதனுடைய தசை நல்ல தசையாக இருந்தால் பூர்வீகத்துக்கு போய் சேருவீங்க. பூர்வீகத்திலேருந்து ஒரு வீடு கட்டுவீங்க. இது மாதிரியான அமைப்புகள் இந்த புதன் தசையில் கொடுக்கும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கும். நன்றி.